கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வெளிச்சத்தின் பாதை என்ற அந்த நிகழ்ச்சியின் மூலமாக மற்றும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் தொடங்கி கடைசி வாரத்துக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். பலருக்கு பல கேள்விகள், புரியாத புதிராக இந்த நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அநேக மக்களுக்குள்ள விரக்தி, இருதயத்தில் பாரங்கள், துக்கங்கள், கண்ணீர், இழப்பு, போராட்டம், பிரச்சனைகள். இதன் மத்தியில் இன்னும் நான் எத்தனை நாட்கள் கடக்க வேண்டும், இனி என் வாழ்க்கை எப்படி போகும் என்ற அநேக கேள்விகளும் அநேக சவால்களும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த நாட்களிலே பெருகி கொண்டே தான் இருக்கிறது. இந்த நாளிலும் கூட என்னோடு கூட சேர்ந்து சங்கீதங்களின் புத்தகத்திலே 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீது என்கின்ற ஒரு தேவ மனிதன் இவ்விதமாக அந்த சங்கீதங்களை பாடி வைத்திருக்கிறார். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். வேதத்தில் நாம் தாவீதை ஒரு முன்னுதாரணமாக வைக்க வேண்டுமானால், கர்த்தருக்கு பிரியமான ஒரு தேவ பிள்ளை, ஆராதனை வீரர், கர்த்தருடைய யுத்தத்தை நடத்தினவர். ஆனால் ஆடுகளை மேய்த்த அந்த தாவீதை தேவன் தேசத்திலே ராஜாவாக உயர்த்தி வைத்து அழகு பார்த்தவர். அப்பேற்பட்ட தாவீது தான் இந்த வசனங்களில், இந்த சங்கீதங்களை பாடும்பொழுது அவர் சொல்லுகிறார், என் நெருக்கத்தில் இருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். அப்படின்னா அவர் வாழ்க்கையில் பல இடங்களில் சோதனைகளும் பிரச்சனைகளும் கண்ணீரும் அவமானங்களும் போராட்டங்களும் நிந்தைகளும் அவர் தலை மேலே ஒவ்வொரு நாளும் பல்வேறு நாளும். ஒரு இடத்துல சொல்லுவார், நானோ ஒரு தெள்ளுப்பூச்சி ஆண்டவரே, இந்த இஸ்ரவேலின் ராஜா இந்த தெள்ளுப்பூச்சை தேடுறாரு அப்படின்னு ஓடி 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 வாழ்க்கையெல்லாம் விரயமாய் போன நாட்கள் தான் தாவீதுனுடைய நாட்கள். மற்றவர்களுடைய பார்வையில் தெரியாது தாவீது ஒரு ராஜாவாயிடுச்சுன்னு. ஆனால் அந்த சிங்காசனத்தில் அவர் உட்கார்வதற்கு முன்பாக பல போராட்டங்களையும் பல பிரச்சனைகளையும் அவர் சந்தித்திருக்கிறார். அத்தனை சோதனைகளையும் அவர் கடந்து வந்த பிறகுதான் அவர் சிங்காசனத்தில் போய் உட்கார முடிந்தது. இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏன் பல சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறது என்றால், உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். தாவீதை குறித்து ஒரு திட்டம் இருந்தது. அதே போல இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தாவீதை போல நெருக்கமாக சூழ்நிலைகள் இந்த நாட்களில் இருக்கிறதா? அந்த நெருக்கத்தை நீங்கள் எப்படி மேற்கொள்ள வேண்டும், நீங்கள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாளில் நம்ம தியானிக்கவிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் புத்தகம் 30வது அதிகாரம் 3-6 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கின்றேன். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கும் தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய யெஸ்ரயேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாய் இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரரும் குமாரத்திகள் நிமித்தமும் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா! நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில் தாவீது ராஜா, அவர் ராஜாவா சிங்காசனத்திற்கு உயர்த்தப்படுவதற்கு முன்பதாக கடைசியாக அவருக்கு ஒரு சோதனை வருது. தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்களா, அமலேக்கியர் வந்து சிக்லாக்கில் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எல்லாரையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏன் தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடந்தது என்று நம்ம பார்த்தோமானால், அதுக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் நம்ம படித்து பார்த்தோமானால், தாவீது சவுலுக்கு பயந்து என்ன பண்ணுறாரா, பெலிஸ்தியருடைய ராஜா, அந்த காத்தினுடைய ராஜா ஆகீஸ் இடத்துல போய், அவரே ஒரு நண்பராக இருந்திருக்காங்க, உதவி கேட்டு 1.5 வருஷத்துக்கு மேலே அவர்
ஒரு பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கிறாங்க. பெலிஸ்தியர் யார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுற ஜனங்கள். இன்றைக்கும் அப்படிதான தேசங்களுக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு தாவீது நெருக்கப்படுற அந்த சவுலுக்காக பயந்து ஓடிட்டு ஏதாவது ஆயிடுமோ, தொடர்ந்து நான் ஓடிட்டே இருக்கின்ற ஒரு பயத்தில் தன்னுடைய தேவனுடைய ஜனங்களை விட்டுட்டு அந்நிய தேசத்தில் அந்த எதிரியோட பாளையத்துக்குள்ளே போய் அந்த ராஜா கிட்டே உதவி கேட்டு அங்கேயே போய் 1.5 வருஷம் தாவீது அவருடைய ஆட்களும் இருந்துடுறாங்க. இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா சொல்லுங்கள்? அப்போ ஆகீஸ் எந்தெந்த இடத்துலலாம் தாவீதை யுத்தத்துக்கு கூட்டு போகிறாலோ அந்த இடத்துலலாம் போயிட்டு என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாகவும் தாவீது யுத்தம் பண்ணுறாரு. யுத்தம் பண்ணி அந்த ஆகீஸுக்கு உண்மையாக இருக்கிறவராக இருந்திருக்கிறாரு. இது தேவனுக்கு அருவருப்பான காரியம். அநேக தேவ பிள்ளைகள் ரொம்ப நெருக்கப்படுறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வரும் பொழுது அவங்க என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா? நெருக்கத்தை மேற்கொள்கிறதுக்காக திடீர்னு தன்னுடைய சுயத்தை சார்ந்துடுறாங்க. அந்த சுய பலத்தை சார்ந்து நம்ம இங்கேருந்து எங்கன்னா போயிடணும், ஏதாவது ஒன்று பண்ணின்னு அந்த நேரத்தில் இவங்க தவறான டிசிஷன் எடுத்து என்ன பண்ணிடுறாங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது பிரச்சனைகள்லையும் போராட்டத்திலையும் மாறிடுறாரு. நான் சொல்லுவேன், வேதத்தில் அப்படி தான் அதிகாரம் இருக்குது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறாரா? ஆனால் பல தேவனுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனை என்னென்னா, ரொம்ப நெருக்கம் வரும் பொழுது இவங்க என்ன பண்ணிடுறாங்க, சத்ருவுக்கு பயந்துட்டு இவங்க சுயத்தை போய் சார்ந்துடுறாங்க. அநேகர் போய் என்ன பண்ணிடுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் பிரச்சனை வந்தால் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்ததுன்னு இவங்க நினைக்கிறாங்களா? நான் இப்படி சொல்லுவேன், ஒரு தாய் அவங்க மகளுக்கும் அவங்க மருமகனுக்கும் அடிக்கடி பிரச்சனை. மருமகனுடைய அம்மா இந்த மகளை ரொம்ப கொடூரமாக நடத்தியிருக்கிறாங்க, ரொம்ப போராடி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு மந்திரவாதிகிட்ட போயிட்டு மந்திரம் பண்ணி அவங்க அம்மாவங்களை பிரிச்சிடணும், என் மகளோடைய வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடி இன்னும் பிரித்து என்னென்னவோ செஞ்சிட்டாங்க. ஆனால் பண்ணது யார்? விசுவாசமுள்ள தாய், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்க. இவங்க பண்ணாங்க. இவங்க பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் அந்த மகளும் மருமகளும் நல்லா தான் இருக்கிறாங்க. அடிக்கடி சண்டை பிரச்சனை. ஆனால் அந்த தாய் என்ன பண்ணாங்களாம், அவங்க இறந்து போயிட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் இவங்க வெளியில் சொல்கிறது என்ன, ஆண்டவர் பதில் கொடுத்தாரு, ஆண்டவர் தான் செஞ்சார். ஆனால் இந்த தாய் என்ன தப்பு பண்ணிச்சு, மந்திரம் பண்ணி அந்த அம்மாவுக்கு அநியாயம் செஞ்சுருக்கு. இது தேவனுக்கு முன்பாக நீதியாக இருக்குமா? தன்னுடைய சுயத்தில் இந்த அம்மா சார்ந்தாங்க. இன்றைக்கி அந்த தாயும் அந்த மகளும் அந்த மருமகனும் பார்த்திங்கன்னா இந்த தாயாரே வெளியில் துரத்துறாங்க, வீட்டில் சேர்க்க மாட்டேன்றாங்க. இப்போது நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதானே உங்களுக்கு நடக்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, மற்றவங்களை குற்றப்படுத்துவதற்காக இந்த காரியத்தை நான் வெளிப்படுத்தி சொல்லலை. நீங்கள் பிரச்சனை போராட்டம்னு வரும்பொழுது அந்த சூழ்நிலையில் நீங்கள் அந்நியனை தேடி ஓடாதீங்க, எகிப்தை நோக்கி ஓடாதீங்க, புறஜாதிகளை போய் அவங்களுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாத இருங்க, சுயபலத்தின் மேலே சாயாதீங்க. அன்றைக்கி தாவீது அப்படி தான் என்ன பண்ணிட்டார்னா, அந்நிய தேசத்தில் போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமானவங்க அந்த பெலிஸ்தியர்கள், அவங்கக்கிட்டே போய் அந்த ராஜா கிட்ட பழக்கமாக இருந்து 1.5 வருஷம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கிறாரு. அவங்க கூட சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து யுத்தம் பண்ணுறாரு. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, ஒரு டைம் அந்த பெலிஸ்தியர்கள் எல்லாம் சேர்ந்து ஆகீஸ் கிட்ட சொல்கிறாங்க, இவனை எப்படி நீ என் கூட நம்ம தேசத்தில் இது பண்ணலாம், இவன் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16ன்னு சொல்லி பாடினவன் இவன் தானே, இவன் எப்படி நமக்கு உண்மையாக இருப்பான்னு ஆகீஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஆகீஸ் ராஜா சொல்கிறாரு, இல்லை தாவீது, என் ஜனங்களாம் உன்னை தப்பாக நினைக்கிறாங்க, நீ எனக்கு உண்மையாக தான் ஊழியர் செஞ்ச, இல்லைன்னு சொல்ல, ஆனாலும் நீ என்னை விட்டு போயிடு வேண்டாம் அப்படின்னு முறைக்கு அனுப்பி விட்டுடுறாரு. நீங்கள் என்ன தான் போய் புறமார்க்கத்தில் போய் அவங்களோட உடன்படிக்கை பண்ணி ஒற்றுமையாக உண்மையாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் அவங்க உங்களை, ஏன்னா உங்கள் மேலே இருக்கிறது தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு அத்தாரிட்டி. அந்த அபிஷேகமோ அந்த திட்டமோ உங்களை வழி நடத்துகிற ஆண்டவருடைய செயலும் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்க விடாது. அல்லேலூயா. அநேக பெண் பிள்ளைகள், நாங்கள் திருமணமாகி என் கணவரை நாங்கள் மாற்றுவோம், கிறிஸ்தவ இதில் மாற்றுவோம், ஆண்டவருக்குள்ளே நாங்கள் மாற்றி கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது முழுக்க பரிதாபமான ஒரு நிலைமை. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக அப்படின்னு வேதத்தில் சொல்லுது. உன்னையே அந்த மார்க்கத்தில் இழுத்துருவாங்க. இது தெரியாமல் அநேக காதல் திருமணம் செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு அலங்கோலமாக இருக்குது. கணவர் மனைவி பிரிந்து இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, சபைக்கு வர மாதிரி இருப்பானுங்க, திடீர்னு என்ன பண்ணுவானுங்க, அந்த ஆவி அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு போயிடும்.
என் பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிட்டல, என் மாப்பிள்ளையோட வழிக்கு தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஐயோ, உங்கள் சுய புத்தின் மேலே நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் சார்ந்து வாழாதீங்க. அந்த தாவீது திரும்ப சிக்லாக்குக்கு தன்னுடைய பிள்ளைகளை, மனைவி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போக வரும்பொழுது தான் 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் அழகாக இருக்கிறது. அவன் வரத்துக்குள்ளே அந்த ஊரில் இருக்கிற அவன் குடும்பம் எல்லாத்தையும், அவன் கூட இருந்த ஜனங்களுடைய எல்லாருடைய குடும்பங்களையும் அமலேக்கியர் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. ஃபுல்லாக அவங்கள கடத்திட்டு போயிட்டாங்க. அப்போ தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் அவர் ஒரு சின்ன அந்த தவறு பண்ணிட்டார், கர்த்தருக்கு பிரியமில்லாமல். ஆனாலும் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டாலும் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். நீங்கள் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு பாதையில் நீங்கள் கடந்து போகிறவர்களாக இருந்தால் நான் உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறேன். நீங்கள் நெருக்கப்படுறீங்கன்னா உங்கள் சுய புத்தின் மேலே நீங்கள் சாயாமல் ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க. கர்த்தருக்குள்ளே உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. அது மட்டும் இல்லை, பொண்டாட்டி பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போனது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கூட இருந்த அந்த 400 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, 600 பேர் இருந்தாங்க இல்லையா, அந்த 600 பேரும் உன்னால தான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க, உன் கூட வந்ததுனால தான் சொல்லிட்டு அவங்களும் கல் எடுத்துக்கிறாங்க தாவீதை அடிக்கிறதுக்கு. அப்போ இருதயம் எவ்வளோ நுறுக்கப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட பாதையில் நீங்கள் கடந்து போகிறீங்களா? உன்னை தான் கல்யாணம் பண்ணதுனால தான் என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை, உன் மதத்தை சார்ந்து வந்ததுனால தான் என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சான், உன்னால தான் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு இழப்பு வந்தது அப்படின்னு உங்களை நிந்திச்சு தூஷிக்கிறாங்களா? நீங்கள் ஒரே ஒரு காரியம் செய்யணும். தாவீது அன்னைக்கு என்ன செய்தார்? நம்ம அதுக்கு கீழே இருக்கிற வசனங்களை படித்தோமானால் 7வது வசனம், தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றான். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீது என்ன இருந்தாலும் ஒரு யுத்த வீரன், அதே மாதிரி ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனுஷன். அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணணும்னு தாவீதுக்கு நல்லா தெரிஞ்சது. நீ ஏபோத்தை கொண்டு வா. ஏபோத்து அப்படின்னா அந்த நாட்கள் ஆசாரியர்கள் தரிச்சிருப்பாங்க. அந்த ஏபோத்தை நீ கொண்டு வா. அதில் இடத்துல நான் விசாரிக்கணும். இந்த நாட்கள் உங்களுக்கு கையில் கொடுக்கப்பட்ட ஏபோத்து என்னென்னா தேவனுடைய வேத வசனம். நீங்கள் நெருக்கப்படுற சூழ்நிலை வருதா, வேதத்தை உட்கார்ந்து நீங்கள் வாசிச்ச, ஆண்டவரே இந்த சூழ்நிலையின் மத்தியில், இந்த பிரச்சனையின் மத்தியில் நான் எப்படி இதை நான் கடந்து போவது, இதை நான் எப்படி நான் பிரச்சனையை மேற்கொள்வது, நான் இழந்ததெல்லாம் எப்படி நான் திரும்ப பெற்றுக்கொள்வது என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறவராக இருக்கும் பொழுது கர்த்தர் தாவீதுக்கு என்ன பதில் சொன்னார்னா, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நெருக்கத்தின் மத்தியில், நெருக்கப்படுகிற நேரத்தில் நீங்கள் உடைந்து போய் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறவர்களாக இல்லாமல் ஆண்டவரிடத்தில் போய் நீங்கள் விசாரிக்கப்படும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் மகனே, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் மகளே. ஹல்லேலூயா! ஆண்டவர் அன்றைக்கு தாவீதுக்கு சகலத்தையும் திருப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா! ஆண்டவரிடத்தில் போய் நீங்கள் விசாரிக்கும் பொழுது தான் ஆண்டவரிடத்தில் பதில் வரும். தாவீது அந்த நேரத்தில் சுய புத்தின் மேலே சாயாமல் ஆண்டவரிடத்தில் போய் சரண்டர் ஆயிட்டார். நீங்கள் அப்படி சரண்டர் ஆகும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் இழந்து போனதை திரும்ப கொடுப்பதற்கு தேவன் நிச்சயமாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அடுத்தபடியாக நெருக்கத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரருடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் என்ன பதில் செய்தார் அப்படி நம்ம வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோமானால் 2 ராஜாக்களின் புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியான் ஆகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில் ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரரில், அப்படியாது தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படின்னு சொன்னாக்க அந்த நாட்களில் எலியா ஒரு ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்டிக்கல்ஸ் அப்படின்னு வச்சு அவரை நடத்தியிருந்தார். அந்த ப்ராஃபட்டிக்கல் அந்த ஸ்கூலில் அநேக தீர்க்கதரிசிகள் உருவாயிட்டு இருந்தாங்க. அதில் அவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தப்போ அதில் ஒரு தீர்க்கதரிசிகள் இருந்தார். அவருக்கு பிறகு எலிசா அதை நடத்தி கொண்டு வந்திருந்தார். அந்த எலிசா கிட்ட அந்த தீர்க்கதரிசிகளின் மனைவியாக இருந்த ஒரு மகள் வராங்க.
எலிசா கிட்ட போய் கேட்குறாங்க, உம்முடைய அடியார் கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு மனுஷன், அவர் இறந்து போயிட்டாரு, கடனை வாங்கிட்டு இறந்து போயிட்டாங்க. அடியானுக்கு கடன் கொடுத்தவன் வந்து இப்போ என் பிள்ளைகளை அடிமையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசி எடுத்து எலிசா இடத்துல போய் அவங்க மன்றாடிட்டு நிற்கிறாங்க. அப்போது இந்த நாட்களிலும் கணவரை இழந்த பெண்கள், இளம் விதவைகளாக இருக்கிறீங்களா? இல்லை கடன் வாங்கி உங்களால் கட்ட முடியாமல் நீங்கள் அவமானத்தில் சிக்கிக்கொண்டு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் முழிச்சிட்ருக்கிறீங்களா? ஐயோ எங்களை அசிங்கப்படுத்திடுவாங்களே, அவமானப்படுத்திடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திகைச்சு போய் நின்று என்ன பண்ணுறது, நாங்கள் இறந்துடட்டுமா, நாங்கள் சூசைட் பண்ணிக்கிட்டுமா? எத்தனை பேர் ஜெப விண்ணப்பம் எனக்கு வருது, தெரியாமல் இவ்வளோ கடனை வாங்கிட்டோம், அடைக்க முடியல, அதாவது வருமானத்துக்கு மீறி நாங்கள் கடன் வாங்கிட்டோம். ஒன்றே ஒன்று உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன், உங்களுக்கு என்னென்ன தேவைன்றது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். நம்ம ஆசைகளுக்கு மீறி, நம்ம வருமானத்துக்கு மீறி நம்ம அதிகமாக நம்ம ஏதாவது பிரயாசப்பட்டு நம்ம செஞ்சால் இப்படி தான் நம்ம மாட்டிக்கொள்ளுவோம். ஆனால் இந்த தீர்க்கதரிசியை குறித்து நான் அதை குறை சொல்ல விரும்பலை, அவர் எதனால் வாங்கினார்னு தெரியல. ஆனால் இன்ற நாட்களில் கூட கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் செய்வார்னு ஒரு விசுவாசத்தில் போய் ஞானம் இல்லாமல் அநேகர் மாட்டிக்கொண்டு இப்படி தான் மாட்டிக்கொள்கிறாங்க. அதை கொடுக்க திராணி இல்லாத டைமில் என்ன ஆகிடுது, இப்படி ஒரு நெருக்கம் வந்து போராடுகிற ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. நான் ஒன்று சொல்லுவேன், நெருக்கம் என்பது அநேக தேவ பிள்ளைகளுக்குள்ளே வருகிற ஒரு சவால். ஒவ்வொரு தேவ பிள்ளையாக இருந்தாலும், ஒவ்வொரு ஊழியக்காரராக இருந்தாலும், இன்றைக்கி நீங்கள் பார்க்குற எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தாலும் இந்த நெருக்கம் என்கின்ற இந்த சவாலை கடந்து தான் அவர்கள் ஊழியத்தை செய்கிறவர்களாக இருப்பாங்க, குடும்பத்தை நடத்துகிறவர்களாக இருப்பாங்க. தேவ பிள்ளைகள், விசுவாசிகள் நெருக்கம் என்கின்ற அந்த சவாலை அவர்கள் கடந்து வந்தவர்களாக தான் இருப்பாங்க. இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரருடைய மனைவி அவங்களுக்கு வந்த நெருக்கம், என் பிள்ளைங்களை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அப்போது அந்த தீர்க்கதரிசி எலிசா கிட்ட போய் அந்த அம்மா நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் இனிமேல் எங்களுக்கு வழியே இல்லை, நாங்கள் என்ன செய்யறது, கடைசி ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு நீங்கள் நிற்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்க. தீர்க்கதரிசிகளாக இருக்கிறவங்ககிட்டயோ இல்லை உங்களை வழி நடத்துகிற போதகர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு நமக்கும் உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள அந்த ஆவியானவர் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் இடத்துல போய் மன்றாடி கேட்கணும், ஆண்டவரே நாங்கள் இந்த காரியங்களை செய்து விட்டோம், ஆண்டவரே மதீனமாய் செய்து விட்டோம், நாங்கள் என்ன செய்வது என்று நீங்கள் போய் கேட்கணும். உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் போய் ஆண்டவரிடத்தில் பேசுகிற அந்த பழக்கம் இல்லை அப்படின்னா வேதத்தின் மூலம் கேளுங்க. இல்லை வேதத்தின் மூலமாக நீங்கள் ஆண்டவர் உங்கள்கிட்ட இடைப்படவில்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்களை நடத்துகிற ஊழியக்காரர்கள், உங்கள் பாஸ்டர்ஸ் கிட்ட போய் நீங்கள் நின்று கேளுங்க. ஐயா நாங்கள் இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சிட்டோம், ஆலோசனை கேட்கணும். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள்னு வசனம் இருக்குது. நாங்கள் இப்படி பண்ணிட்டோம், இதிலேருந்து நாங்கள் எப்படி மீண்டு வருது அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது, எலிசா அந்த இடத்துல பாருங்கள், அந்த தீர்க்கதரிசி மனைவி இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உன்கிட்ட என்ன இருக்குது? ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களிடத்துல இன்றைக்கி என்ன இருக்குது, அதை என்கிட்ட கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு பிரசங்கம் பண்ணும் பொழுது அப்பம் இல்லாத ஒரு குறைபாடு வருது. அந்த நேரத்தில் சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க, 200 பணத்துக்கு மேலே வாங்கினா கூட இத்தனை ஜனங்களை போஷிக்க முடியாதுன்னு. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்ககிட்ட என்ன இருக்குது? ஒரு சின்ன பையன் இருக்கான், அவங்ககிட்ட 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை என் கிட்ட கொண்டு வாங்க. அது ஆண்டவர் கையில் கொடுக்கும் பொழுது, அதை வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர் ஆசீர்வதித்து ஜபிக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, 5000 பேர் திருப்தியாக போஷிக்கப்பட்டாங்க. சீஷர்களும் மீதியான துணிக்கைகளை அவங்க எடுத்தாங்க. அதே போல தான் உங்ககிட்ட இந்த நாளில் என்ன இருக்கிறதோ, நீங்கள் உங்களுடைய ஊழியக்கார்ட்ட போய் சொல்லுங்கள், என்கிட்ட கடைசியாக இதுதான் இருக்கே, என்ன பண்ணுறது, ஒரு வழியும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அவர் மூலமாக தேவனுடைய ஆவியானவர் உங்களை வழி நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய நடத்துகிற போதகருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் செயல்படும் போது அந்த நெருக்கத்தை நீங்கள் நிச்சயமாக மேற்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. எப்படி நம்ம மேற்கொண்டாங்க? எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அதுக்கு கீழே இருக்கிற வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்?
வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு தேவனுடைய வார்த்தை பாருங்க. எலிசா சொல்கிறாரு, உன்கிட்ட எண்ணெய் இருக்குது, அதை நீ கொண்டு வா. அப்போ அவர் சொல்கிறார், ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது. அந்த எண்ணெயை வார்த்துன்னு அவர் சொல்கிறாரு, நீ போய் அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருடைய பாத்திரத்தையும் நீ வாங்கி வீட்டை கதவை பூட்டி உள்ளவே அதில் ஒவ்வொருலையும் எண்ணெயை வார்த்துட்டு வா, உனக்கு எண்ணெய் நிறைவாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தைக்கு இந்த மகள் கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணாங்க, எல்லா பாத்திரத்தில் எண்ணெயெல்லாம் நிரப்பி மீதம் எடுக்கிறதுக்கு இன்னும் பாத்திரம் இல்லை. அப்போ சொன்னாங்க, என்ன நின்று போயிடுச்சு. ஓகே, எல்லாம் கேளுங்க, நீங்கள் கடன் பட்டவர்களாக இருக்கலாம், இல்லை ஏதாவது பிரச்சனையில் சிக்குண்டவங்களாக இருக்கிறா. ஆனால் உங்களுக்கு நேராக இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தை வருது, உங்கள் பிரச்சனைகளை மட்டும் ஆண்டவர் சரி செய்கிறவர் இல்லை, உங்களுக்கும் அடுத்த நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் ஜீவனம் பண்ணுறதுக்கோ இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கோ எல்லா தேவைகளையும் ஆண்டவர் செய்கிறவர். அந்த பிரச்சனைக்கு மட்டும் பதில் கொடுக்கிறவர் இல்லை. இந்த தீர்க்கதரிசியின் புத்திரலோடைய அந்த மனைவிக்கு என்ன நடந்திருக்குன்னா, அந்த எண்ணெயெல்லாம் நீ விற்று கடன் அடைச்சிருந்தாரு, மீதி இருக்கிறத நீயும் உன் பிள்ளைங்களுக்கும் ஜீவனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர், நம்மளை விசாரிக்கிற ஒரு தேவன், நம்மளை அப்படியே விட்டு போகிறவர் அவர் கிடையாது. காணா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபடுது. எல்லாருக்குமே நெருக்கம் வரும். அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, நெருக்கம் என்பது அவங்கவுங்க திராணிக்கு தக்கதாக ஏற்றதாக அந்தந்த சூழ்நிலைகளை காலகட்டத்தில் அவர்களுக்கு நேரிடும். அதை எப்படி மேற்கொள்கிறாங்க? அப்போ அந்த கல்யாண வீட்டிற்கு இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா! முதலாவது தாவீது தேவனை நோக்கி ஜெபிக்கும்போது தேவனிடத்திலிருந்து பதில் நேரடியாக கடந்து வருகிறது. இரண்டாவது, தீர்க்கதரிசிகளின் புத்திரிடத்தில் அந்த மனைவி போகும்போது தீர்க்கதரிசி இடத்துல போகும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுது. மூன்றாவது, சீஷர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, இயேசுவோட தாயிட்ட போய் சொல்கிறாங்க, திராட்சரசம் குறைஞ்சி போச்சு, கல்யாணத்தில் அவமானமாச்சே, அசிங்கமாயிடுச்சுன்னு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர்கிட்ட போய், இருங்க நான் இயேசுகிட்ட போய் சொல்கிறேன்னு அவங்க தாய் போகிறாங்க. உடனே ஆண்டவர் கேட்டார், சிறிய உனக்கும் எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவே இல்லை. அப்போது மூன்றாவதாக, ஆண்டவருடைய வேலைக்காக நீங்கள் காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். நீங்களாக ஒரு முடிவு திரும்பவும் எடுத்துடக்கூடாது. ஏன்னால் ஆண்டவருடைய நேவை கொஞ்ச நேரத்திலே வந்துடுச்சு. அப்போ நீங்கள் காத்திருக்கணும், அவருடைய வேலை, அவருடைய அற்புதத்திற்காக காத்திருக்கணும். ஹல்லேலூயா! அந்த இடத்துல பாருங்கள், நம்ம இன்றைக்கி கூட ஒரு கல்யாணங்களை நடத்தும் பொழுது சப்போஸ் சாப்பாட்டு குறைஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அன்னைக்கு இஸ்ரேலில் கானா ஊரில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான். அன்னைக்கு திராட்சரசம் இல்லை. உடனே இயேசு இடத்துல போகிறாங்க. ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் சீஷர்களை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, 6 ஜாடி இருக்குது, எல்லாத்துல தண்ணீரால் நிரப்புங்க அப்படின்றாரு. ஆண்டவர் அற்புதம் எப்படி வேணாலும் செய்வார், எந்த சூழ்நிலையிலையும் செய்வார். கண்ணை மூடிட்டு அவருடைய அற்புதத்தை விசுவாசிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கணும். ஏன், எதுக்கு, ஆண்டவரே இது எப்படி ஆகும், எப்படி நடக்கும் அப்படிலாம் போய் ஆண்டவற்றை கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. தண்ணீரை ஊற்றுங்கன்னா ஊற்றணும். ஊற்றுற வரைக்கும் சீஷர்களுக்கே தெரியாது அது திராட்சரசமாக மாறுன்னு. அது மாறுன்றது இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவர் என்ன செய்ய போறன்றது அவர் தான் அறிந்திருக்கிறார். ஆனால் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குது? நீங்கள் தேவனிடத்தில் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறீங்களா? மூன்றாவதாக, நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு அற்புதம் செய்வார். உங்களை தலை குனியவே விட மாட்டார். வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. கடைசியாக என்ன பண்ணார், சிஸ்டர்கிட்ட தண்ணீரெல்லாம் நிரப்ப சொல்கிறாரு. நிரம்பி எல்லாம் முடிஞ்ச உடனே இப்போ போய் எல்லாருக்கும் எடுத்து பரிமாறுங்கன்றாங்க. அந்த சீஷர்களோட உள்ள என்ன எப்படி யோசிச்சிருப்பாங்க, என்ன இந்த இயேசு இப்படி சொல்கிறாரு, சரி வாங்க ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிலாம் அப்படின்ட்டாரு. போகிறாங்க, முள்ளுறாங்க. போய் பந்தி விசாரிப்பில் போய் எல்லாருக்கும் சர்வ் பண்ணும் பொழுது திராட்சரசமாக மாறியிருக்கு. இந்த நாட்களிலும் இயேசு இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வதற்கு
அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த நாட்களில் நெருக்கத்தின் பாதை, என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், அடுத்த மாதம் எல்லா ஸ்கூலும் ஓப்பன் பண்ண போகிறாங்க, அடுத்த நெக்ஸ்ட் இயர் அகாடமிக் இருக்குது, எல்லா குடும்பங்கள்லேயும் தேவைகள் அதிகம் லெவலில் இருக்கும். அப்போ இந்த தேவைகள் மத்தியில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? நெருக்கத்தின் மத்தியில் முதலாவது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வரும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வர வேண்டும் என்றால் முழுமையாக தாவீதை போல நீங்கள் டோட்டலாக அவர்கிட்ட சரண்டர் ஆகிடணும். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு வெளிப்படும், ஒரு அற்புதம் நடக்கும். அப்போ ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு அற்புதம் நடக்கணும், அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படினோன்னா, அந்த அற்புதம் நடக்கணும்னா உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கணும், நீங்கள் அதை அபியாசப்படுத்தணும். மூன்றாவதாக, உங்களுக்கு அற்புதம் நடக்கணும், அவமானத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியாது, ஆண்டவரே இந்த நெருக்கத்தில் எனக்கு ஒரு அற்புதம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைக்கு அப்படியே நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுது நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நெருக்கத்தின் மத்தியிலே மிகவும் நெருக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலே என்ன வார்த்தை சொல்வது என்று ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லியிருந்தீர் ஆண்டவரே. நெருக்கத்திலிருந்து ஆண்டவரே மேற்கொள்வது எப்படி என்று நீர் வார்த்தை கொடுத்தீர் ஆண்டவரே. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட அந்த சூழ்நிலையில் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டவனாய் இருந்தானே. கர்த்தருக்குள் தாவீது திடப்படுத்தி கொண்டது நிமித்தம் ஆண்டவரே நீர் அவருக்கு வார்த்தையின் மூலமாக வெளிப்பட்டு ஏபோத்தை கொண்டு வரும் பொழுது அந்த ஏபோத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது. ஆண்டவரே நீ சகலவற்றை திருப்பிக் கொள்வாய்னு சொன்னீங்களே, அதே போல யார் யாரெல்லாம் இந்த நாட்களில் இழப்பின் மத்தியில் போராட்டத்தின் மத்தியில் நெருக்கப்பட்டு நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இழந்ததையெல்லாம் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இரண்டாவதாக, தீர்க்கதரிசிகளின் புத்திரருடைய மனைவி ஆண்டவரே கணவன் இறந்த பிறகு இந்த பிள்ளைகளையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்கள் குடும்பத்தை எப்படி நடத்துறது, இந்த கடன் வாங்கினவன் எங்கள் கழுத்தை நெரிக்கிறானேன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவரே தீர்க்கதரிசியாக எலிசா ஆண்டவரே உம்முடைய எலிசா மூலமாக உம்முடைய வார்த்தை வெளிப்பட்டது. அந்த ஒரு குடம் எண்ணெயை வைத்து அதை மல்டிப்ளை பண்ணி அவளுடைய ஜீவனத்துக்காகவும் அந்த கடனை அடைப்பதற்கோ நீங்கள் அற்புதம் செய்தீரே. இந்த நாட்களில் எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்து போய் கணவனை இழந்து அல்லது மனைவியை இழந்து குடும்பத்தில் தனக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே உம்முடைய வார்த்தை ஊழியர்கள் மூலமாகவோ வேதத்தின் மூலமாகவோ வெளிப்படுவதாக, தேவனுடைய ஆலயத்தில் போகும்போது அந்த வார்த்தை வெளிப்படுவதாக ராஜா. அந்த வார்த்தைக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து அப்பியாசப்படுத்தும் பொழுது தங்கள் ஜீவனத்தை நடத்துவதற்கோ கடனை அடைப்பதற்கோ எல்லா சூழ்நிலையை மாற்றுவதற்கு தேவைகளை நீர் சந்திக்கிறவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மூன்றாவதாக ஆண்டவரே நல்ல காரியங்களை வைத்திருக்கிறவர்கள் இவ்வளோ நெருக்கங்கள் வருகிறது, தேவைகள் இருக்குதுன்னு மத்தியில் திடீர்னு நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் ஆண்டவரே அன்றைக்கு சீஷர்கள் திராட்சரச குறைவுபடும் போது ஆண்டவரே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 6 ஜாடிகளிலும் ஆண்டவரே தண்ணீரை ஊற்றி ஆண்டவரே ஜனங்களுக்கு பரிமாறும் போது அது ரசமாய் மாறினதே. உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கடைசியாக செவி சாய்க்கிறவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. நெருக்கத்தின் மத்தியில் என்ன செய்யறதுன்னு போய் கடன் வாங்கக்கூடாது, அந்த இடத்துல அலைஞ்சி தெரியக்கூடாது. கர்த்தரிடத்தில் போய் ஆண்டவரே இயேசுவை முதலாவது அழைக்கணும் ஆண்டவரே. எல்லா இடத்துல இயேசுவை அழைக்கணும் ஆண்டவரே. இந்த நெருக்கத்தில் நாங்கள் என்ன செய்யணும், உங்களை நோக்கி அவங்க அழைக்கிறவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. அழைக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த பிள்ளைகள் உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாறுவார்களாக. அவர்கள் கீழ்ப்படியும் போது இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவங்க தலை குனியாதடக்கு, அவமானப்படாதபடி, வெட்கப்படாதபடி தலைகளை நிமிர்த்துகிற ஆண்டவர் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு செய்யும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் தானே ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, நம்ம கேட்ட சத்தியத்தின்படி நெருக்கத்தின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், இழப்புகளின் மத்தியில் இருக்கிற உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வரும், ஆண்டவருடைய வழி நடத்துதல் கடந்து வரும், ஆண்டவருடைய அற்புதம் வெளிப்படும். கர்த்தருக்காக நீங்கள் காத்து கொண்டே இருங்க. உங்கள் சுய புத்தியின் மேலே சாயாதீங்க. கர்த்தர் நிச்சயம் ஒவ்வொருவரையும் இந்த நெருக்கத்திலிருந்து உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து மேற்கொள்வதற்கு தேவன் வழி செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.